நாம் இந்த வீடியோவில் பச்சை தக்காளி பொரியல் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருளோட அளவு எவ்வளோன்னு சொல்கிறேன். தக்காளி காய், அதாவது பச்சை தக்காளி ஒரு 3 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. தேங்காயை துருவி ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை 1 டேபிள் ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு தனியாக எண்ணெய், கடுகு, உளுந்தப்பருப்பு, கறிவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த தக்காளியில் உள்ள சாறு இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துருங்க தனியாக. இப்போது வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அந்த சாறு நீக்கிய தக்காளி, உப்பு எல்லாத்தையும் ஒன்று பின்னாடி ஒன்றா போட்டு சேர்த்து வதக்கி எடுத்துருங்க. காய் வெந்ததும் அது கூட தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு பெரட்டி இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்ச பின்னாடி கொத்தமல்லி தழையை தூவி விட்டிங்கன்னா தக்காளி பொரியல் தயார். இது சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா மிகவும் ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ்.